Hi everyone. இன்னைக்கு நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஒரு ஆண்ட்ராய்ட் பேசிக் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணோன்றத இப்போது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓகேங்களா, ஸோ இனிஷியலாக ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் விண்டோ ஓப்பன் ஆகி நிற்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நியூ ப்ராஜெக்ட் ஓகேங்களா அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஓகே, ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எடுத்துட்டாவே, ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னாவே ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன், அதாவது ஒரு பேஜும் இல்லை ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க. ஆக்ஷன்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகுறீங்க, இல்லை சம்திங் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன், எல்லா ஆக்ஷனுமே நம்ம ஆண்ட்ராய்டில் ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் பேசிக்காக ஆஸ் எ பிகினர்ஸ், ஆஸ் எ ஆண்ட்ராய்டு டெவலப்பர் மேக்ஸிமம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்றத மட்டும் நான் இதில் சொல்கிறேன். ஏன்னா எல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எம்டி ஆக்டிவிட்டி அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. எம்டி ஆக்டிவிட்டினா ஜஸ்ட் ஒரு பிளைன் பேப்பர் மாரி, ஒரு பிளைன் பேப்பரில் எதனா ஒன்று எழுதுறீங்களா, ஸோ அதேமாரி தான். அதுதான் அதில் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா திங்கு லெட்டரோ எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் லைக் ஒரு போர்டு, எம்டி போர்டு எப்படி இருக்குமோ அதே தான் இது ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் எந்த நத்திங் வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் தான் எல்லா கூடமே இனிஷியலாக நீங்கள் டெவலப் பண்ணி ஆகணும். அடுத்தது பேசிக் ஆக்டிவிட்டி. ஸோ பேசிக் ஆக்டிவிட்டின்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது ஜிமெயில் இருக்குது. ஸோ ஜிமெயிலில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா காம்போஸ், ஓகேங்களா, கம்போஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இது எங்கே இருக்கும்? அந்த ஆக்டிவிட்டிக்கு கீழே, இன்பாக்ஸ்க்கு கீழே இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட் பாட்டமில். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்போஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பட்டன் ஃப்ளோட்டிங் பட்டன் நம்ம சொல்கிறோம். ஸோ அதுமாரி ஆக்ஷனுக்கெலாம் ஓகேங்களா, ஸோ அதுமாரி கோடிங்கெலாம் இந்த ஃப்ளோட்டிங்கு பேசிக் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக இதுமாரி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா கோடை எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை இந்த பட்டனை ஜஸ்ட்டு இந்த ஃபீச்சரை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தாவே அந்த ஃப்ளோட்டிங் பார், ஓகேங்களா, அந்த ஃப்ளோட்டிங் பட்டனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் அதில் போய் ஜஸ்ட் கோடிங் மட்டும், உங்களுக்கு என்ன ஆக்ஷன் தேவையோ அதை மட்டும் எழுதினா போகிறோம். மற்றபடி நீங்கள் அந்த ஃப்ளோட்டிங் பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கோடிங் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது பாட்டம் நேவிகேஷன். ஸோ பாட்டம் நேவிகேஷன் எங்கே யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் அமேசான் அப்ளிகேஷன் எடுத்தீங்க. ஸோ அமேசான் அப்ளிகேஷன் எடுத்தோடனே கீழே மெனுலாம் இருக்கும் பாருங்கள், ஒரு 3 மெனு இல்லை 4 மெனு இருக்கும். ஸோ அந்த மெனுஸை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, பாட்டம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டின்றது, இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ண உடனே ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு அவங்க கம்பெனி லோகோ காட்டுவாங்க, இல்லை சம்திங் எக்ஸட்ரா அனிமேஷன் இதுமாரி காட்டுவாங்க. அப்போ அது ஃபுல் என்டையர் ஃபோனையும் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஸோ என்டையர் ஃபோனையும், ஏன்னா அவங்களுடைய எய்மு அவங்களுடைய லோகோவோ ஏதோ நமக்கு காட்டணும் அப்படின்னு. ஸோ என்டையர் ஃபுல் ஸ்க்ரீனையும் ஆக்குப்பை பண்ணுறத தான் நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது மேப். ஸோ மேப்ன்றது உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும், நம்ம கூகுள் மேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களா. ஸோ அதுமாரி ஆக்டிவிட்டிக்கு நம்ம கூகுள் மேப்ஸு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து லாகின் ஆக்டிவிட்டி. ஸோ லாகின் ஆக்டிவிட்டி அதுவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் தான். லாகின் ஸ்க்ரீனுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம லாகின் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நேவிகேஷன் ட்ராயர். ஸோ நேவிகேஷன் ட்ராயர்ன்றதுனா, ஸோ இந்த ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது உங்களுக்கு ஒரு சில அப்ளிகேஷனில் 3 கோடு போட்டிருப்பாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப்பில். ஸோ இல்லைன்னா சில ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணணும் இடம் அந்த லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு சின்ன விண்டோ மாரி ஓப்பன் ஆகும். மறுபடியும் கிளிக் பண்ணால் மறுபடியும் உள்ளே போயிடும். ஸோ அதுமாரி உள்ளே போயிட்டு அதை அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகுதுங்களா, சின்ன ஒரு மினிமம். ஸோ அதுதான் நம்ம நேவிகேஷன் ட்ராயர்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஓகே. ஸோ இதை மேக்ஸிமம் ஒரு பிகினர்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இப்போதைக்கு இது போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு ஸோ இதை அப்ளிகேஷன் நேம், நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மை ஃபஸ்ட் அப்ளிகேஷன், ஸோ மை ஃபஸ்ட் ஆப்னு கொடுத்துட்றேன் நான் இங்கே. ஸோ கொடுத்தோன்னே என்னோடய அப்ளிகேஷன் நேம் மை ஃபஸ்ட் ஆப் அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்
பேக்கேஜ் நேம். இது நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பை டிஃபால்ட்டாக இது வந்துடும். ஸோ பேக்கேஜ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த பிஸ்கெட்டில் இப்போ ஒரு 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 நிறைய ஒரு 20 பிஸ்கெட் வச்சுருக்கீங்க. அந்த 20 பிஸ்கெட்டில் 10 பிஸ்கெட் வந்து குட் டேவும், மீதி 10 பிஸ்கெட் வந்து மில்க் பிக்கிஸும் அப்படி இருக்குன்னு வச்சுங்க. மொத்தமாக கலந்தா என்ன வரும், ஈஸியாக கண்டுபிடித்து ஒரு 20னா ஓகே, ஒரு 1000 இருக்குன்னா ஈஸியாக வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஃபைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், எடுக்குது ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, குட் டேக்கு ஒரு தனி பேக் பண்ணிவிட்டு அதை வந்து குட் டே அப்படின்னு ரெஃபர் பண்ணோடனே நம்ம போய் இப்போ ஓகே இந்த பேக்கில் இருந்தால் அது வந்து குட் டே அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துரும். ஸோ அதேமாரி மில்க் பிக்கிஸ் பேக்கெட்டை மில்க் பிக்கிஸில் போய் பார்த்தோன்னா, ஸோ அந்த மில்க் பிக்கிஸ் என்ன எடுத்தோன்னா அதில் மில்க் பிக்கிஸ் இருக்கும் அப்படின்னு ஈஸியாக ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஸோ இங்கேயும் அப்படியே தான். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அப்ளிகேஷன் எழுதுறீங்க, அதில் வந்து 1000 ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ 1000 ஆக்டிவிட்டி வந்து ஒரே ஆக்ஷனை குறிக்காது. சில ஆக்டிவிட்டி வந்து லாகின் பேஜுக்காக யூஸ் பண்ணுவாங்க, சில ஆக்டிவிட்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லாகின் ஆக்டிவிட்டிக்கு வந்து ஒரு 5 ஆக்டிவிட்டி, அதுமாரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு 5 ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் மொத்தமாக ஒரே இதில் போடும்போது என்ன ஆகுனா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கோடு வந்து இப்போ டீபக் பண்ணுறீங்க, ஓகே எரர் ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபோல்டர் மாரி ஜஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறாங்களா அதே தான். ஸோ அதேமாரி ஒரு ஃபோல்டர் மாரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பேக்கேஜ் அந்த ஃபோல்டர் நேமுக்கு வந்து மை ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்னு, அதாவது மை root my first app அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த பேக்கேஜ் நம்ம வந்து இப்போ அது இந்த நேமை மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ இதனாலும் நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி எல்லாமே இதில் போயிட்டு மை ஃபர்ஸ்ட் ஆப்பில் ஸ்டோர் ஆகிடும். அப்போ லாகின் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அந்த லாகின் ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன தேவையோ அதில் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிரும். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டினா நெக்ஸ்ட்டு இன்னொரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிட்டு, ஸோ என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ அந்த ஆக்ஷன் எல்லாமே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேக்கேஜில் போடலாம். ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 100 ஆக்டிவிட்டி இருக்குன்னா, ஸோ லாகின் ஆக்டிவிட்டிக்கு எங்கே இருக்குன்னு போய் பார்த்தோன்னா, ஸோ இந்த மை ஃபர்ஸ்ட் ஆப்பில் இருக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆக்டிவிட்டி எங்கே இருக்குன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேக்கேஜில் இருக்கும். அப்படின்ற மாரி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி பேக்கேஜில் போய் எடுத்துக்கலாம். ஸோ ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் தான். ஸோ ஒரு பக்கெட் இருக்கும், ஸோ அந்த பக்கெட்டில் ஃபர்ஸ்ட் பக்கெட்டில் வந்து கோக் இருக்கும், செகண்ட் பக்கெட்டில் வந்து பெப்சி இருக்கும். ஸோ ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்கு பிரித்து வைக்கிறதுக்காக இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சேவ் லொக்கேஷன். இது சேவ் லொக்கேஷன் உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சேவ் லொக்கேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நான் இங்கே வந்து டியில் ஒர்க் ஸ்பேஸில் யூடியூப் ஆண்ட்ராய்டில், ஸோ அது உள்ள வந்து நான் வந்து மை ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோல்டர் ஆப்பை ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுமாரி பண்ணால் நான் ஆகிடும், இந்த யூடியூப் ஆண்ட்ராய்டுக்குள்ளே போயிட்டு மை ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இங்கே தான் போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கூட இங்கே வச்சுக்கலாம். பை டிஃபால்ட்டாக ஜாவா வச்சுக்கோங்க. ஏன்னா இனிஷியலாக நீங்கள் ஜாவா கற்றுக்கிட்டா தான் கோட்லின் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோட்லின்லையும் பண்ணலாம், ஆண்ட்ராய்டை ஜாவாலையும் பண்ணலாம். பட் கோட்லினில் கம்பேர் பண்ணும்போது ஜாவா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கோட்லின் போகலாம். நெக்ஸ்ட்டு மினிமம் எஸ்டிக்கு. ஸோ மினிமம் எஸ்டிக்கு எதுக்குன்னா, இப்போ வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லாலிபாப், அதுக்கு முன்னாடி கிட்கேட் அப்படிலாம் இருக்கும். அதுக்கு இப்போ வந்து வர மொபைலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு அதெல்லாம் வந்து சப்போர்ட் ஆகும், ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்படின்னா. பட் ப்ரீவியஸில் அதாவது மேஸ்மோலோ அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன்லாம் சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம், நான் வந்து இங்கே மினிமமாக வந்து லாலிபாப் யூஸ் பண்ணுறேன். ஸோ லாலிபாப் யூஸ் பண்ணும்போது லாலிபாப்புக்கு என்னென்ன கோடெலாம் சப்போர்ட் ஆகுதோ அது வரைக்கும் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணுற அப்ளிகேஷனை சப்போர்ட் ஆகும். சப்போஸ் நான் வந்து சொல்கிறோம், இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராவாக இந்த அப்ளிகேஷன் இந்த மொபைலுக்கு வந்து சப்போர்ட் ஆகாத கோடிங்கை வந்து நான் வந்து இதில் எழுத முடியாது. ஓகேங்களா? ஸோ மினிமம் நீங்கள் 21 நினைங்கன்னா, ஸோ 21க்கு மேலே என்னென்ன கோட்லாம் சப்போர்ட் ஆகுமோ அந்த கோடிங் மட்டும்தான் நான் இதில் எழுத முடியும். ஓகேங்களா? அது கீழே எழுதுனா மேக்ஸிமம் இது இப்போ நீங்கள் சப்போர்ட் ஆகாது, ரெஃபர் ஆகாது, அதுவே சொல்லிவிடும். சப்போஸ் நீங்கள் லாலிபாப்புக்கு நீங்கள் எழுதினா கூட அது வந்து இந்த இது வந்து சப்போர்ட் ஆகாது, இது வந்து டெப்ரிகேட்டட், ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மினிமம் இதுதான். மினிமம் நீங்கள் வந்து லாலிபாப்புக்கு என்னென்ன கோடிங்லாம் தேவையோ அது வரைக்கும் நீங்கள் எழுதிக்குங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மினிமம் எஸ்டிக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? முடிச்சுட்டு
நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்தோன்னே உங்களுக்கு கீழே இங்கே லோட் ஆகும். ஸோ இப்போ வந்து கிரேடல் வந்து பின்னாடி லைப்ரரிஸ் எல்லாமே டெவலப் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே எமுலேட்டர், அதாவது இந்த இடத்துல நமக்கு எமுலேட்டர் செட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த எமுலேட்டர் எப்படி க்ரியேட் பண்ணால், ஸோ விண்டோஸ் டூல்ஸில் போயிட்டு டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு கிரியேட் டிவைஸ் கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் எதனால் எந்த டிவைஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ் கேட்கும். எந்த ஓஎஸ் உங்களுக்கு வேணும், அந்த டிவைஸில் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்ட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு, ஓகேங்களா, ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தாங்க. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன், அதனால் நான் மறுபடியும் என்ன பண்ணலை. ஓகேங்களா, ஏன்னா அது 2-3 GB வரும் சில டைமில், ஸோ அதனால மறுபடியும் பண்ணலை. ஸோ என்ன பண்ணணுங்க, இது டவுன்லோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும், கொடுத்துட்டு ஃபினிஷ்னு கொடுத்த உடனே உங்களுக்கு இதுமாரி எமுலேட்டர் ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எமுலேட்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இந்த பட்டனை கிளிக் பண்ணியும் நம்ம எமுலேட்டர் ரன் பண்ண வைக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆப்பை டைரெக்டாக ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு இந்த ரன் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். மேலே இந்த க்ரீன் ஐக்கான் இருக்குது பாருங்கள், மேலே அந்த க்ரீன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த எமுலேட்டர் செட்டப் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, கொஞ்சம் இப்போ நமக்கு மை அப்ளிகேஷன், ஓகேங்களா, நம்ம அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இனிஷியலாக ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு நேம், ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பராக ரன் ஆகுது. இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறதை இப்போ பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.